மஞ்ச திருவிழா. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 10ஆம் நாள் மஞ்ச திருவிழா. இன்றைய தினம் எம்பெருமான் முருகப்பெருமான் 10ஆம் நாளிலே மஞ்சத்திலே வெளிவிதி உலா வருவார். குறிப்பாக முருகப்பெருமானுடைய அந்த மஞ்சத்துக்கு தனி சிறப்புகள் உண்டு. அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த மஞ்சத்தை நல்லூர் முருகனுக்கு உபயம் செய்தது யார் என்கின்ற குறிப்புகள் எல்லாம் அதில் இருக்கிறது. தனித்துவமாக மஞ்சத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் இன்றைய தினம் முருகப்பெருமான் இதுவரை வராதது போல வள்ளி தெய்வானை சமேதராக ஒன்றாக சேர்ந்து வருவார். அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம். அதாவது முருகனை நீங்கள் பல வடிவங்களிலே பார்த்திருப்பீர்கள். ஆண்டிக்கோலத்திலே பார்த்திருப்பீர்கள், ஆறுமுகசாமியாக பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் முருகப்பெருமான் வருகின்ற வடிவம் பற்றி நாங்கள் கதைக்கப் போகின்றோம். வெளி வீதிகளிலே இவ்வாறாக இடம்பெறுகிறது. பக்தர்கள் எப்படி திரண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு வீதி ஊடாகவும் என்றும் பார்க்க போகின்றோம். வீரஜ் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய தினம் பாருங்கள், நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆலயம் முன்றலிலே எவ்வளவு பேர், எவ்வளவு அடியார்கள் கூடியிருக்கிறார்கள் என பாருங்கள். அனைத்து வீதிகள் வழியாகவும் அடியவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்ப்பது தெற்கு பிரகார வீதி. தெற்கு பிரகார வீதியால் அடியவர்கள் இன்றைய தினம் குவிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானுடைய இன்று மஞ்ச திருவிழாவிலே பல லட்சக்கணக்கான அடியவர்கள் வருவார்கள். வந்து இந்த மஞ்சத்தை காண வருவார்கள். வருடத்துக்கு ஒரு முறை வெளியிலே வரும் இந்த அற்புதமான மஞ்சத்தில் இருக்கிற பல விடயங்களை நாங்கள் இந்த புதிய விடயங்கள் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இது நாங்கள் பார்ப்பது நல்லூருடைய வடக்கு பிரகாரம். ஒவ்வொரு வீதியூடாகவும் அடியவர்கள் இப்பொழுது நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய அந்த அழகிய முத்துக்குமார சுவாமி கோலத்தினை காண்பதற்காகவும் மஞ்சத்தினை பார்ப்பதற்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சப்பரம் இப்பொழுது மேற்பகுதி தயாராகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி ஆலயத்தினுடைய முன்பிரகாரத்தில் இப்பொழுது அங்கே கொடித்தம்ப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே ஆலய முன்றலிலே இன்றைய மஞ்சம் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்தினுள்ளே அங்கே கொடித்தம்ப பூஜைகள் இடம்பெற்று இன்றைய தினம் எம்பெருமான் எந்த வகையான கொடியிலே வரப்போகின்றார், அந்த குடையிலே வரப்போகின்றார், எவ்வகையான அலங்காரத்திலே வரப்போகின்றார் என்று சொல்லி அடியவர்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினம் பச்சை வர்ண குடைகள். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் குடை பிடிக்கின்ற அந்த முறைகளிலே பல மாற்றங்கள் இடம்பெறும். இப்பொழுது எம்பெருமான் அங்கே முத்துக்குமார சுவாமி கோலத்திலே பச்சை வர்ணத்திலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வசந்த மண்டபத்திலே அங்கே பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு எம்பெருமான் அங்கே சாமரங்கள் வீச, வளைகுழல் ஓசைகள் முழங்க அங்கே எம்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அடியவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எம்பெருமான் அங்கே கொடித்தம்பத்துக்கு முன்னாலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், சாமரங்களை எப்படி வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் என பாருங்கள். அலங்காரா நல்லூரா. முத்துக்குமார சுவாமி வடிவம் என்பது திருமண கோலம். அங்கே திருமண கோலத்திலே எம்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சி ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே நல்லூருக்கென்றே உரித்தான அந்த கட்டடக்கலை மரபுகளோடு பார்த்து கொண்டிருக்கும். அங்கே சாமரங்கள் வீசிக்கொண்டிருக்க, தூபங்கள் காட்டிக்கொண்டிருக்க, ஆலயத்துக்குள்ளேயே பக்தர்கள் வெள்ளம். அந்த பக்தர்கள் வெள்ளத்திலே முருகப்பெருமான் மிதந்து வந்து கொண்டிருக்கின்றது போல அந்த உணர்வு ஏற்படுகிறது. வெளியாலே, அதாவது ஆலய முன்றலிலே அங்கே மஞ்சம் இருக்கின்ற காட்சி. மஞ்சத்துக்கு முன்னாலே ஏராளமான அடியவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆலயத்தின் முன்னாலே பல விடயங்கள் அங்கே மஞ்சம் வரும் பொழுது இடம்பெறும். நாங்கள் இப்பொழுது கிழக்கு வாசல் புறமாக அங்கே எம்பெருமான் ஆலயத்தினுடைய வடக்கு நோக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பச்சை வர்ண குடைகளை எப்படி பிடிக்கிறார்கள் என பாருங்கள். சற்று வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுது மஞ்சம், இந்த மஞ்சம், இந்த சிற்பம் தனித்துவமானது. அது மாத்திரமன்றி இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே மல்லாரி வாசிக்க, வளைகுழல் ஓசைகள் முழங்க அந்த வருகின்ற அந்த காட்சி, அந்த இசையுடன் நாங்கள் கேட்கப் போகிறோம், பார்க்க போகிறோம்.
அடடா, அற்புதமான காட்சி. அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் தோளிலே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு செல்ல, அங்கே எம்பெருமான் அங்கே வெள்ளி திருவாசியிலே வெள்ளி நகைகள் குலுங்க, அங்கே வேலுடனும் சேவற் கொடியுடனும் இன்றைய தினம் வெள்ளியிலே வந்திருக்கின்றார். வழமையாக முருகப்பெருமான் தங்க நகையிலே அலங்கரித்து வெளிவீதி உலா வருவார். இன்றைய தினம் வெள்ளி நகைகளாலே அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கிற காட்சி. அங்கே தவில் நாதஸ்வரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. வேலுடன் சேவல் கொடிகள் அங்கே இருக்கிறது. வளை குழல் குழலோசைகள் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எம்பெருமானுடைய அந்த அருட்காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அது மாத்திரமன்று அங்கே மஞ்சத்திலே அந்த மஞ்சம் ஒளிரும், மின்னொளியினாலே ஒளிரும். அந்த ஒளிர் காட்சியையும் முருகப்பெருமானுடைய அருட்காட்சியையும் காணுவதற்காக அட்டியவர்கள் இங்கே திரண்டு நிற்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மஞ்சம் மின்னொளியினாலே ஒளிர்கின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே முத்துக்குமார சுவாமி வடிவத்திலே எம்பெருமான் மஞ்சத்திலே அமர்ந்திருந்து அருட்காட்சி கொடுக்கிற காட்சியும், அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற காட்சியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடியவர்கள் வடத்தினை பற்றி இழுக்க எம்பெருமான் கிழக்கில் இருந்து அங்கே தெற்கு நோக்கி செல்ல இருக்கிறார். அந்த அருட்காட்சிகள் இப்பொழுது நல்லூர் முன்றலிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேற் பெருமான் அலங்கார கந்தன், கந்த வடிவேலன், குழந்தை வடிவேலன், வண்ண வடிவேலன் இன்றைய தினம் பச்சை வர்ண ஆடையிலே வந்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய மலர் மாலைகளுடைய பெயர்கள் என்ன, எவ்வகையான மலர் மாலைகள் என்றெல்லாம் பல விடயங்களை பார்க்க போகின்றோம். இப்பொழுது அடியவர்கள் வடம் பற்றி இழுக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முருகப்பெருமான் முல்லை மாலை, மரிக்கொழுந்து மாலை, சிவலிங்க பூ மாலை போன்ற மாலைகளாலே இன்றைய தினம் சிவலிங்க பூ இலை மாலை அப்படி என்று கூறுவார்கள் போன்ற மாலைகளினாலே இன்றைய தினம் அலங்கரித்து வந்திருக்கின்ற இந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சிகள் வருடத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் பார்ப்போம். அது மாத்திரமன்றி பச்சை வர்ண ஆடைகளுக்கு மேலே அங்கே வெள்ளியினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லூருக்கென்றே தனித்துவமான ஒரு அலங்கார வடிவம். அதாவது கூறுவார்கள் சாத்துப்படி வேலைகள் அப்படி என்று சொல்லி கூறுவார்கள். இப்பொழுது எம்பெருமான் மஞ்சத்திலே மெதுவாக அசைந்து அங்கே தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. அடியவர்கள் சுற்றிலும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் தேர் உற்சவத்துக்கு வருவது போல மஞ்சத்தினுடைய உற்சவத்தை பார்ப்பதற்காகவும் வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நான் பல விடயங்கள், அதாவது பல காட்சிகளை காண்பிக்கிறேன். இப்பொழுது ஆலயத்தை சுற்றி அடியவர்கள் அங்கே அமுதுகள் படைத்து நிறகடம் குத்துவிளக்குகள் வைத்து தீபங்கள் காட்டுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே மஞ்சத்திலே எம்பெருமான் தெற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து செல்கின்ற காட்சி. அங்கே சண்முகவாசல் கோபுரம் தெரிகிறது.
இப்பொழுது தெற்கிலே பிரசன்னா குருக்கள் அங்கே கந்தர் அனுபூதி பாடுவார். அந்த காட்சியும் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. பாருங்கள், ஏராளமான அடியவர்கள் வீதி எங்கிலுமே நிற்கின்றார்கள். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு அடியவர்கள் என பாருங்கள். இங்கே சுற்றிலும் எங்கும் அடியவர்கள் தான். தேர்மாமிசை வந்தெதிரப்படுவார் தார்மார்பவதாரிதலாரியனும் சூர்மாமடிய தொடு வேலனே தார்மாமிசை காலன்பரின் கலவத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவதாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரபன்மனை போரிலே வென்றவனே கார்மாமிசை எருமை கடாவிலேயமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து தரிசனம் தர வேண்டும் நல்லை கந்தனே யமன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே என்னை காக்க தேரிலே வர வேண்டும் நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் உன் தரிசனம் தந்த பின்னரே எவன் என்னை கொண்டு போக வேண்டும் நல்லை கந்த பெருமானே கார்மாமிசை காலன்பரின் கலவ தேர்மாமிசை வந்திரப்படுவாய் தார்மார்பவதாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடு வேலவனே அங்கே எம்பெருமான் வெற்றிவேற் பெருமான் அங்கே தெற்கில் இருந்து மேற்கு வீதி நோக்கி இப்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கிறார். அம்மா, வார்த்தைகளே இல்லை, எவ்வளவு அடியவர்கள் என பாருங்கள். அங்கே வடக்கு வாசல் கோபுரத்தோடு நாங்கள் தெற்கு பிரகார கோபுரத்தினையும் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் அடியவர்கள்லாம். இந்த அடியவர்களுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த காட்சிகளையும் நான் உள்ளே சென்று வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த அடியவர்களுக்குள்ளே இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும். அங்கே வடக்கு வாசல் வீதியிலே பாருங்கள், நிறைகடம் குத்து விளக்கு வைத்து வணங்கி கொண்டிருப்பார்கள். இன்னும் பல காட்சிகளை நாங்கள் முருகப்பெருமானுடைய அந்த இசையோடு பார்க்க போகிறோம்.
ஆலய வீதிகளை சுற்றி அங்கே பக்தர்கள் பக்தியோடு அமுதுகள் படைத்து வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்காரா நல்லூரா என்று சொல்லி அங்கே அடியவர்கள் வேண்டிய வண்ணம் இருக்கிறார்கள். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக அங்கே மஞ்சத்திலே இப்பொழுது மேற்கில் இருந்து அங்கே வடக்கு நோக்கி மெதுவாக திரும்புகின்ற அந்த காட்சி, பக்தர் வெள்ளம் பாருங்கள், எங்கிலும் பக்தர்கள் தான். அது மாத்திரமன்றி அங்கே தீபங்கள் எரிகின்ற காட்சி. இப்பொழுது பாருங்கள், அங்கே 4 தீபங்கள், வடக்கு தாண்டியதும் இன்னும் 2 தீபங்கள் அந்த கோபுர வாசலினூடாக வரும். முத்துக்குமரன், கந்தவடி வேலன் இப்பொழுது அங்கே மஞ்சத்திலே எப்படி அருட்காட்சி தருகிறார்னு பாருங்கள். அங்கே அந்த மின் ஒளியினூடாகவே நாங்கள் முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை வர்ண ஆடைகள், அங்கே வெள்ளி நகைகளாலே அங்கே முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு பக்தியோடு காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கத்தான் பல அடியவர்கள் கடல் கடந்தும் இங்கே இந்த காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே வடக்கு நோக்கி திரும்புகின்ற பொழுது பல விடயங்கள் இடம்பெறும். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய ஒவ்வொரு புதிய விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய மிகவும் பழமையான வாகனங்களில் ஒன்றான மஞ்சம். இந்த மஞ்சத்தினுடைய சிற்பங்களை பார்க்கிறோம். இது ஒரு சிறிய மஞ்சம். இதனுடைய உயரம் அண்ணளவாக ஒரு 21 அடி என அங்கே கூறுகின்றார்கள். அண்ணளவாக. அது மாத்திரமன்றி இங்கே பல சிற்பங்கள் முருகப்பெருமானுடைய வரலாற்றை கூறுகின்றதாக அமைந்திருக்கிறது. சில சிற்பாச்சாரியர்கள் கூறுவார்கள், தென்னிந்திய சிற்பிகள் இங்கே வந்து வடிவமைத்த சிற்பங்கள் எனவும், இந்த மரச்சிற்பங்கள் அவர்கள் வந்து தென்னிந்தியாவிலிருந்து வடிவமைத்தார்கள், வந்து இங்கே வடிவமைத்தார்கள், ஆரம்ப காலங்களிலே வடிவமைத்தார்கள் எனவும் கூறுகின்றார்கள். இங்கே உள்ளே இந்த மஞ்சத்தினை உபயம் செய்தவர் அவர்களுடைய பெயர்கள் அங்கே எழுதியிருக்கிறது. முகாந்திரம் கந்தையா செட்டியார் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஸோ அவருடைய பேர். சில வாகனங்களில் உபயம் செய்தவர்களுடைய பேரை வந்து எழுதுவார்கள். இப்பொழுது நாங்கள் விமான பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மஞ்சம் பொன்னுற வர்ணம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்குள்ளே இவ்வகையான வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கிறது. அதே வர்ணங்கள் சுவாமி வாகனங்களிலும் நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய சுவாமி வாகனங்களில் பிரதிபலிக்கும். உள்ளே கட்டிடங்கள் என்ன வர்ணமோ சுவாமி வாகனங்களில் அந்த வர்ணங்கள் பிரதிபலிக்கும். இப்படியே ஒரு நுணுக்கமாக நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய ஆலயத்திலே பல விடயங்களை பார்த்து பண்ணுவார்கள். பாருங்கள், நாங்கள் இப்போ விமான பகுதியை பார்க்கிறோம். அதாவது அடித்தளத்துக்கு மேல் உள்ள பகுதி. இதை நாங்கள் சுற்றி வருவோம். இங்கே ஒரு விடயம் வந்து இந்த வருடம் முதலாக செய்திருக்கின்றார்கள். முருகப்பெருமான் மேலே ஏறும்போது அந்த ஏறுகின்ற படிகளும், அது மாத்திரமன்றி அங்கே உள்ளே செல்லும் பொழுது முருகப்பெருமான் மறைந்து விடுவார். இந்த மஞ்சம் சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிறது. போன வருடமெல்லாம் மஞ்சத்தில் ஏறும் பொழுது தெரியும். ஆனால் இந்த வருடம் மஞ்சத்தை சுற்றி அடைத்திருக்கின்றார்கள். சுவாமி மஞ்சத்திலே போன வருடம் ஏறும் பொழுது துணியால் தான் முன்னால் மறைப்பார்கள். இது 4 புறமும் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது சுற்றி எவ்வகையான சிற்பங்கள் என பார்த்து கொண்டிருக்கிறோம். கலை நயத்தோடு பல படைப்புகள் இங்கே இருக்கிறது. பாருங்கள், அலங்கார வரி, அது மாத்திரமன்றி அங்கே
ஜாலி உருவங்கள், குதிரை வடிவங்கள், அதுபோல் இந்த தொங்குகின்ற அந்த துணி அமைப்பு கூட சற்று வித்தியாசம்தான். இந்த சிற்பங்கள் நீங்கள் பார்க்குற சிற்பங்கள் எல்லாம் மிகவும் பழமையான சிற்பங்கள். அங்கே சேவல், முருகப்பெருமானுடைய மயில், கலசம் என்று சொல்லி ஒரு கட்டிடத்தில் எவ்வாறான அமைப்பு வருமோ அதன் அமைப்புகள் இந்த மஞ்சத்தினுடைய மேற்பகுதியிலே வந்திருக்கிறது. இந்த மஞ்சத்தினுடைய மேற்பகுதியிலே பாருங்கள், அங்கே பொன்னிற வர்ணம் தான் அதற்கும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஞ்சம்தான் இப்பொழுது அசைந்து அசைந்து பக்தர் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அம்மா பட்டாச்சு வச்சிருக்கிறா. நீங்க பாக்குறீங்க ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரத்தில் அங்கே பிரசன்னா குருக்கள் இப்பொழுது திருவாசகம் ஓதுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க போகிறோம்.
நேரம் இரவு 7 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 10ஆம் நாளுக்கு பிறகு சுவாமி 6 மணிக்கு வெளியிலே வந்து இரவு 7 மணிக்கு உள்ளே செல்லுவார். 10ஆம் நாளுக்கு பிறகு இந்த நேர மாற்றம் இடம்பெறும். இது ஒரு புதிய விடயம், அனைவருக்கும் ஒரு பிரயோசனமான விஷயம் சொல்லிவிடுங்கள். இன்றைய நாள் இரவு 7 மணிக்கு முருகப்பெருமான் உள்ளே செல்லுவார். இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு பிரகாரம் வந்து எப்படி அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் தொழிலே தாங்க எப்படி உள்ளே செல்கின்றார் என்கின்ற காட்சியை நாங்கள் அங்கே இசைகளோடு முருகப்பெருமானுடைய சந்நிதியினுடைய அந்த இயற்கையான ஒலிகளோடு பார்க்க போகிறோம். இன்றைய நாள் மஞ்சத் திருவிழா எப்படி இருந்தது? பல விடயங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். நன்றி உறவுகளே. நாளைக்கு 11ஆம் நாள் திருவிழா. நாளைக்கு வந்து சந்நிதி ஆலயத்தினுடைய தேர் உற்சவம் என்னுடைய யூடியூப் தளத்திலே வரும், மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து எழுதுங்கள். எதுவும் பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். கருத்துக்கள் எழுதுங்கள். இப்பொழுது இன்றைய நாள் பூஜைகள் முடிவுறுத்தப்பட்டு அங்கே ஓமகுண்டத்திலே அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற காட்சியுடன் நிறைவடைகிறது.